90s கிட்ஸ்ல இருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, இன்னும் சொல்ல போனா ஜென்சியா ஆட்டி படைக்கிற ஒரு கிரேசியான விஷயம் தான் கேம்ஸ்னு சொல்லலாம். டெய்லியுமே மொபைல்ல பிசிலன்னு சொல்லி கேம் ஆடுற பர்சனை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க உங்க லைஃப்ல. பப்ஜி, GTA, ஃப்ரீ ஃபயர், மைன்கிராஃப்ட், கால் ஆஃப் டியூட்டின்னு சொல்லப்படுற ஃபேமஸான கேம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. இந்த கேம்ஸ்ல இருக்கக்கூடிய எடிக்ஷன், எமோஷன்ஸ், எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணப்படுது, டாப் கேம்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிஸ்டே என்ன, கேம் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த கேம்ஸ் எல்லாம் நம்ம பிரெயினை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேம் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லப்படுறது ஜஸ்ட் கோடிங் மட்டும் இல்லை, இது ஒரு லாங் ப்ராசஸ்ன்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடியா அண்ட் கன்செப்ட். எல்லா கேமுமே ஒரு சிம்பிள் ஐடியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜி எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த கேமோட ஐடியா என்னன்னா சர்வைவ் டில் த எண்ட். அதே மாதிரி GTA எடுத்துக்கொண்டீங்கன்னா ஓப்பன் வேர்ல்ட் ஃப்ரீடம். ஸோ இப்படி அதுக்கான மெயின் ஐடியாஸ் இருக்கும். ஸோ இந்த கேம் டிசைனர்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, பிளேயரை என்ன ஃபீல் பண்ண வைக்கணும், ஃபியராவா, எக்ஸைட்மெண்ட்டாவா, பவராவான்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் டிசைன் டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னா கேரக்டர்ஸ், வெப்பன்ஸ், மேப்ஸ், ரூல்ஸ், ரிவார்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா கோடிங் அண்ட் டெவலப்மெண்ட். ப்ரோக்ராமர்ஸ் இங்கே ஆக்சுவலாக கேமை பில்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்ஸ், மூவ்மெண்ட், ஷூட்டிங், ஜம்பிங் இது எல்லாமே கோட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ். கிராஃபிக் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக வேர்ல்டு கிரியேட் பண்ணுவாங்க. சவுண்ட் டிசைனர்ஸும் கன் சவுண்ட், ஃபுட் ஸ்டெப், பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன சவுண்ட் கூட பிளேயருக்கு டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக டெஸ்டிங். கேமை ரிலீஸ் பண்ண முன்னாடி பக்ஸ், கிளிச்சர்ஸ் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனாலுமே சில பக்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் தெரியும். அதுக்கப்புறமா சில டாப் கேம்ஸுக்கு பின்னால் இருக்கிற சக்ஸஸ்க்கான ரீசனை பார்க்கலாம். ஸோ இந்த சக்ஸஸ்க்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அதோட கிராஃபிக்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் நிறைய ரீசன் இருக்குது. முதலாவது எடுத்துக்கொண்டோன்னா ரிவார்ட் சிஸ்டம். ஸோ கேமில் நீங்கள் என்ன பண்ணாலுமே, எதை விளையாடினாலுமே காயின்ஸ், ஸ்கின்ஸ், லெவல்ஸ், ரேங்க் இது எல்லாமே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுன்னா நம்ம பிரெயினில் டொபமைனை ட்ரிகர் பண்ணும். ஸோ பிரெயின் என்ன சொல்லுன்னா இன்னும் கொஞ்சம் ஆடலாம்னு சொல்லி ஸோ ஸ்டில் அந்த கேம்லேயே நம்மளை ஸ்டக் ஆக்கி வைக்கும். அதுக்கப்புறமா நியர் வின் எஃபெக்ட். ஸோ இது என்னன்னா, கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வின் பண்ண ஆல்மோஸ்ட் கிட்ட இருக்கிற நேரத்தில் தோற்று போவீங்க. ஸோ இது தான் டேஞ்சரஸான பார்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் பிரெயின் என்ன திங்க் பண்ணணும்னா, நெக்ஸ்ட் டைம் விளையாடுறப்ப ஷுவராக நம்ம வின் பண்ணலான்னு சொல்லி. ஸோ இது அங்கே ஒரு சைக்காலஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. கெசினோ சைக்காலஜியும் இதை தான் சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் ப்ரெஷர். ஸோ ஒரு கேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கேமை நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறாங்கன்னா நமக்கும் அந்த கேமை விளையாட தோணும். ஸோ ஒரு ஸ்குவாடா, டீம் அப்பா இதெல்லாம் விளையாடுறப்ப என்ன நடக்குன்னா பிலாங்கிங் ஃபீலிங்ஸ் கிரியேட் பண்ணப்படும். ஸோ அதனாலே அந்த கேம் கிட்ட திரும்ப போக நமக்கு உணர்ச்சிகளை தூண்டும். அதுக்கப்புறமா நோ எண்டிங் ஃபீலிங்ஸ். ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா மைன்கிராஃப்ட், GTA, ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளியரான எண்டிங்கே இருக்காது. ஸோ அதனால நம்ம பிரெயினுக்கு ஒரு ரெஸ்டே இருக்காது. அந்த எண்டிங்கை தேடி திரும்ப அந்த கேமை ஆட வைக்கும். அதுக்கப்புறமா இந்த கேம் இண்டஸ்ட்ரியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கேம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது இப்போ ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பெரிய விளையாட்டை உருவாக்குறதுக்கு செலவாகிற பணம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திரைப்படத்துக்கு சமமாக இருக்கும். சில நேரம் அதை விட அதிகமாக கூட செலவாகலாம். ஒரு விளையாட்டை தயாரிக்க பல வருடங்கள் வேலை நடக்கும். நூற்றுக்கணக்கான பேர் இரவும் பகலும் பார்க்காம உழைப்பாங்க. ஸோ கதை உருவாக்குறவங்க, படத்தை வடிவமைக்கிறவங்க இவங்கெல்லாம் தான் மூளையை வேலை செய்ய வைக்கிறவங்கன்னு சொல்லலாம். ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு விளையாட்டை உருவாக்குவாங்க. ஸோ அந்த கேமை வெளியிட்ட தேதி தள்ளி போச்சுன்னா ஒரு நாளில் கோடிக்கணக்கான பண இழப்பு ஏற்படும். ஸோ அதனால தான் இந்த கேம் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமான ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு உண்மையை சொல்ல போனால் என்னன்னா, இந்த சில கேம்ஸ் பார்த்தீங்கன்னா மக்களை அதிக நேரம் கட்டி போடுற மாதிரியே டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா ஒரு மனிதன் அதிக நேரம் கேம் விளையாடினான்னா அதிகமான பணம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும். ஸோ இந்த கேம்குள்ளேயே சின்ன பொருட்களை வாங்க சொல்லுவாங்க, வேகமாக முன்னேற பணம் செலுத்துன்னு சொல்லி தூண்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் பரிசு கிடைக்கும்ன்ற மாதிரி மனசை ஏமாற்றுறதுக்கான சிஸ்டம் எல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாம் சும்மா இல்லை, ஒரு மனிதனோட மனசை எப்படி ஆசைப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி எப்படி தவிக்க வைக்கிறது,
இப்படி உடனடியாக அவனுக்கு ஹாப்பினஸை கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சிஸ்டம் எல்லாம் கேம்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த துறையில் பெரிய பெரிய பேர் எடுத்தவங்க எல்லாம் ஒரு விஷயத்த மட்டுமே டெய்லியுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, முதல்ல மக்களை கதையோட இணைக்கிறாங்க. விளையாட்டில் உள்ள கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோட சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே திரும்ப வர வைக்கிற பழக்கத்தை உருவாக்குவாங்க. இன்னைக்கு வரலைன்னா ஏதோ இழந்துட்ட மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இந்த கேம்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறதால தான் இந்த கேம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே பெருசாக முன்னேறிக்கிட்டு போகுதுன்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி விளையாட்டுன்னு சொல்லக்கூடியது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம மனசு, நேரம், பணம் இது மூணையுமே சுற்றி சுற்றி சுழல வைக்கிற ஒரு உலகமாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, கேம்ஸை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அந்த கேம்ஸுக்கு பின்னாடி இருக்கிற கேம் இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கொள்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ தான் நாம் விளையாடுறோமா இல்லைன்னா விளையாட்டு நம்மளை வச்சு ஆடுதான்னு சொல்லி உண்மை நமக்கே புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த கேம்ஸோட கெட்ட சைடு மட்டும்தான் இருக்குதுன்னு இல்லை, நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ சரியான அளவில் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டோட நம்ம கேம் விளையாடினா அதனால சில நல்ல மாற்றங்களும் வரும். ஒரே நேரத்தில் யோசிக்கிற திறன் அதிகமாகும். எதிரில் நடக்கிறத சீக்கிரமாக புரிஞ்சு முடிவெடுக்கிற பழக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் கண்ணால் பார்க்குறதும் கையால் நகர்த்துறதும் சரியாக ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனாலேயே நம்மளோட கவனம் அதிகமாகுன்னு சொல்லலாம். சிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும், எப்படி சமாளிக்கணும், இதெல்லாமே மனசு ரொம்ப வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அண்ட் குழுவாக விளையாடுறதால என்ன நடக்குன்னா, மற்றவங்களோட சேர்ந்து யோசிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது, இந்த பழக்கமெல்லாம் உருவாகும். இப்படியெல்லாம் சரியான அளவில் ஒரு கேம் நம்ம லைஃப்பில் இருந்துச்சுன்னா அந்த கேம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கேமாக இருக்கும். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, அளவுக்கு மீறி விளையாட ஆரம்பித்தா அதே பாதிப்பு மெதுவாக நம்ம மனசுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல இந்த கேம்னு சொல்லக்கூடியது ஒரு பழக்கமாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த பழக்கம் தேவை மாறிடும். அதுக்கப்புறமா இந்த பழக்கத்தை நிறுத்த முடியாத நிலை உருவாகும். ஸோ இரவுல தூக்கம் குறையும், நம்ம மைண்ட் அமைதியாக இருக்கவே இருக்காது. தூங்குறப்ப கூட கேம்ஸ் தான் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரும். வெற்றி கிடைக்கலன்னா, தோல்வி வந்துட்டா நம்ம மனசுக்குள்ளே எரிச்சல், இரிட்டேஷன் இதெல்லாம் அதிகமாகும். முக்கியமாக உண்மை வாழ்க்கையிலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி நம்ம மனசு பார்த்தீங்கன்னா இந்த கேமோட உலகத்துக்குள்ளுக்கே போக ஆரம்பிக்கும். பிரச்சனைகள், பொறுப்புகள், எமோஷன்ஸ் இது எல்லாமே மறக்கிற இடமா இந்த கேம்ஸ் நமக்கு மாறிடும். ஸோ சின்ன வயசுலேயே மூளை இன்னும் முழுசாக வளர்ந்து முடியாத நேரத்திலே இந்த மாதிரி அதிகமாக கேம்ஸ் விளையாடுற பழக்கம் வந்துச்சுன்னா அதோட தாக்கம் ரொம்ப ஆழமாக இருக்கும். ஸோ எமோஷன்ஸை கையாளுற முறையும் மாறிடுன்னு சொல்லலாம். விளையாட்டில் ஜெயிச்சா சந்தோஷம், தோத்தா கோபம். ஸோ இந்த பழக்கம் தொடர்ந்துச்சுன்னா உண்மையான வாழ்க்கையிலையுமே அதே மாதிரி தான் நம்ம மைண்ட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சின்ன தோல்விக்கு மனசு உறிஞ்சு போயிடும். எதிர்பார்ப்பு நிறைவேறலைன்னா எரிச்சல், சோர்வு இதெல்லாம் அதிகமாகும். ஸோ அதனாலேயே விளையாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கணும், நாம விளையாட்டோட கையில் இருக்கக்கூடாது. சரியான நேரம், சரியான அளவு இருந்தால் மட்டும்தான் இந்த கேம்ஸ்னு சொல்லக்கூடியது நமக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ இந்த கேம்ஸ் மெதுவாக நம்ம கவனத்தையே கட்டி போடும். நேரம் போகிறதே தெரியாது. உடம்பு சோர்ந்தாலும் சரி, கண்கள் வலிச்சாலும் சரி, நம்ம மைண்ட் அதை நிறுத்த விடாது. படிக்க வேண்டிய நேரம் குறையும், வேலை செய்ய வேண்டிய நேரம் குறையும், குடும்பத்தோட பேசுகிற நேரமும் குறையும். மெதுவாக உண்மை வாழ்க்கை பக்கமாக இருக்க வேண்டிய நம்ம மனசு இந்த கேம்குள்ளே மாட்டிக்கும். ஸோ அப்போ இந்த விளையாட்டு ஒரு பொழுதுபோக்காக இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். பட் இதுக்கும் தீர்வு இருக்குது. நேரத்தை சரியாக மேனேஜ் பண்ணி விளையாடினா, பொறுப்புகளை மறக்காமல் இருந்தால், விளையாட்டை ஒரு சின்ன ஹாப்பினஸாக மட்டும் வச்சுக்கிட்டா நமக்கு அதால் எந்த தீங்குமே இருக்காது. சமநிலை இருந்தால் அந்த விளையாட்டு ஒரு சுகமாக இருக்கும். அதே சமநிலை இல்லாமல் போச்சுன்னா அந்த விளையாட்டு ஒரு வலையாக இருக்கும். ஸோ அதனால தான் நினைவில் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கணும், விளையாட்டு அதுக்குள்ளே ஒரு பகுதி மட்டும்தான். ஸோ ஓவராலாக இந்த கேம்ஸுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உலகம் என்னன்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு கொண்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டெய்லி லைஃப்பில் சின்ன விஷயமா இருக்கக்கூடிய இந்த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்லேயே அது கைக்குள்ளே போடுற அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச கேம் எடிக்டட் பர்சனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இது போல் டெய்லி லைஃப்க்கான இன்ஃபர்மேஷன் டோஸ் வேணும்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.